Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now பார்க்குறேன் chapter 1 11th max sets relation functions exercise 1.3 question number 10. If f comma g from R to R are defined, f of x equal to modulus x plus x. So modulus x na negative and positive ரெண்டு வேல்யூ இருக்கும். So g of x also modulus x minus x. Find fog and goff. So ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். Solution first f of x equal to modulus x plus x, g of x equal to modulus x minus x. So modulus x உடைய general condition என்ன, modulus x னா கட்டாயமா படிச்சிருக்கோம் minus x if. So minus x இருந்தா x is less than 0, plus x இருந்தா x is greater than or equal to 0. இதுதான் modulus x function. இப்போ இதை நம்ம f of x க்கு எழுத போறோம். இதை அப்படியே போல இது f of x எழுதுறோம். So f of x equal to same x இடத்துல must negative value. இப்போ x plus x modulus x plus x if இங்க x less than 0. அதே போலங்க x plus x if இதில் x greater than or equal to 0. அப்போ இதில் இருந்து x minus x வந்து வரும் 0 ஆயிரும். அதே போல x plus x வந்து 2x. ஸோ f இது வந்து if இது x less than 0, இது x greater than or equal to 0. இது f of x. அடுத்து என்ன பண்ணோம், g of x கண்டிஷன் எழுதுறோம். ஸோ g of x ஃபர்ஸ்ட் minus x minus x if. ஸோ minus x minus x னா x less than 0 சொல்லிருக்கு மைனஸ் வேல்யூ. அடுத்து plus x x minus x if x greater than or equal to 0. அப்போ இது ரெண்டும் சிம்பிளி பண்ணும்போது minus x minus x வந்து minus 2x. if minus 2x னா x less than 0. இது என்ன ஒரு minus x plus x வந்து 0 ஆயிரும். if இதோட வேல்யூ x greater than or equal to 0. இது g of x. ஸோ இப்போ நம்ம fog goff கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு x less than 0 அப்ளை பண்ணுறோம் ஃபங்க்ஷனில். if x less than 0 அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், goff g of f of x equal to g of f of x. ஸோ f of x ஃபங்க்ஷன் என்ன, less than or equal to f of x என்ன. ஸோ ப்ரீவியஸ் பாருங்கள் less than or equal to f of x. ஸோ லெஸ் தேன் வேல்யூனா f of x வந்து என்ன 0. அப்போ இங்கே 0 போடுங்க. இப்போ g of 0. இப்போ g of 0னா அப்போ g of ஃபங்க்ஷன் என்ன, g of ஃபங்க்ஷனில் லெஸ் தேன் வேல்யூ 2x. அப்போ இங்கே x இடத்துல நான் அப்ளை பண்ணோம் g of x இது மீனிங். அப்போ x இடத்துல 0 அப்ளை பண்ணோம். இப்போ x இடத்துல 0 அப்ளை பண்ணி பார்த்தா என்ன வேல்யூ கிடைக்கும், -2 into 0. இப்போ இதோட வேல்யூ என்ன, இதுக்கு 0 தான் ஆன்சர். அப்போது goff is equal to 0. அடுத்து செகண்ட் என்ன, if x greater than or equal to 0 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி செக் பண்ணோம். அது goff. இப்போ g of f of x. ஸோ g of f of xல greater than or equal to 0 ஃபங்க்ஷன் f of x. ஸோ இது என்ன இருக்குது 2x. நம்ம என்ன பண்ண போகிறோங்க 2x அப்ளை பண்ணோம். g of 2x. இப்போ greater than or equal to 0வில் ஃபங்க்ஷன்னா g ஃபங்க்ஷனை பார்க்குறோம். gயில் greater than or equal to 0 வந்து 0. அப்போ இங்கே என்ன அப்ளை பண்ணணும், 0 அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு இடத்துல அங்கே எக்ஸே இல்லை, அப்போ 0 தான். இந்த வேல்யூ ஃபுல்லாகவே இப்போ இது 0. இப்போ ஸோ டோட்டலாக இதோட வேல்யூ 0. ஸோ நமக்கு goff முடிச்சு அடுத்து fog அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபாகில் if x less than 0 fog அப்ளை பண்ணுறது f of g x equal to f of g of x. அப்போ less than 0வில் g of x பார்க்குறோம். less than 0வில் g of x. ஸோ less than 0 g of x என்ன, -2x. அப்போ f of என்ன எழுதணுங்க, f of -2xன்னு எழுதணும். அதே less than 0வில் f of x பார்க்கணும். f of x ஃபங்க்ஷன் என்ன, less than 0 f of x ஃபங்க்ஷன் 0. இதுதானே இதில் தான், இதில் என்ன இருக்குது 0 தான் இருக்குது. அப்போ இங்கே 0 தான் போடணும். அப்போ ஓவரால் அது ஃபங்க்ஷன் என்ன ஆகும் 0 தான். அப்போது fog வந்து 0. if லாஸ்ட்டாக x greater than or equal to 0. ஸோ இதில் என்ன இருக்கும் பார்க்கலாம், fog f of g of x equal to f of g of x. f of g of x. ஸோ g of x ஃபங்க்ஷன் என்ன greater than or equal to 0.
0. இப்போ இங்கே f of 0 அப்ளை பண்ணுறோம். f of 0. So f of 0 f of function 2x வரும். 2 into 0. அப்போ இதோட வேல்யூ 0. fog also இது 0 தான் கிடைக்குது. So this is the solutions. Thank you.